Hi friends, welcome to GER Learning YouTube channel. நான் உங்கள் முத்து. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலில் இன்னைக்கு எபிசோடில் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா இன்ஸ்டாலேஷன். ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை நம்ம ஒர்க் பண்ணுவோம், பட் அந்த சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வெர்ஷன் 2007. ஓகேங்களா? இந்த 2007 ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? நமக்கு ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இதில் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அப்படி கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா? ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க, லெஃப்ட் கிளிக்கு. இதில் ஆட்டோகேட் 2007 இன்ஸ்டால் இருக்கா? ஸோ இன்ஸ்டாலில் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸை நீங்கள் டைரெக்டாக ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டைரக்ட் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஹையர் வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸி. ஸோ இது எடுத்துக்கிற டைமிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி தான். டோட்டலாகவே வந்து ஒரு நல்ல ரன்னிங் சிஸ்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா, ரன்னிங் டைமில் இருக்க சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து குயிக்காகவே வந்து இது இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ இதில் பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதுக்கு நமக்கு தேவையான வந்து லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஐ அக்செப்ட் அப்படின்னு இருக்குதா? ஸோ இதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கேட்கும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேருக்கு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் வந்து 1 தான், ஃபுல்லாக 1. ஸோ லாங்காக 1 கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம லாஸ்ட் நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, என்ன நேமாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு நேம் ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டீலர் நேம் அதுவும் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பர் அதுவும் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் டிபிக்கல் வச்சுக்கோங்க. சரிங்களா? டிபிக்கல் வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதமான டூல் பார் வந்து எக்ஸ்ட்ரா வர்றதுக்காண்டி இருக்குது. சரிங்களா? ஸோ டூல் பார் டிக் கொடுக்கல அப்படின்னா உள்ள அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ இதை டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இது பாருங்கள், இது எங்கே இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு கேட்குது. சி டிரைவில் நம்ம ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இன்ஸ்டால் ஆகிறதுக்காண்டி கொடுத்துட்டு அதுலேயும் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் வேணுமான்னு கேட்குது. ஸோ ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட்டு அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கேட்கும். அதுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னா போதும். டைரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா சாஃப்ட்வேர்ஸோட ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து காப்பி ஆகும். ஓகேங்களா? சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், அது டிராயிங் ஃபைலாக இருக்கலாம், இல்லை டெம்ப்ளேட் ஃபைலாக இருக்கலாம், இல்லை சாம்பிள் டிராயிங்காக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பி ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகும். நான் முன்னவே சொன்ன மாதிரி ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதாவது 2007 ஃபார்மேட் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஹையர் வெர்ஷன் இருக்குது. அந்த ஹையர் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எபிசோடில் இந்த வீடியோ இந்த ஆட்டோகேட் 2007 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரமாகவே வந்து ஹையர் வெர்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு
சொல்கிறேன். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. லாஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சா. இதில் வந்து இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. அது எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து அதை பற்றின ஒரு நோட் பேட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போது ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கும். இதில் 3D மாடலிங் ஆட்டோகேட் கிளாசிக். நம்ம 2D ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் கிளாசிக். ஸோ ஆட்டோகேட் கிளாசிக் வச்சுக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இதில் டோன்ட் ஷோ மீ திஸ் அகைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ணும்போது இந்த பாக்ஸ் வராது. அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. சேம் அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா நோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நோ டோன்ட் ஷோ மீ அகைன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதுக்கு உள்ள என்ட்ரு ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் தேவையில்லாத டூல் பார், அது இப்பொழுதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை நாம் இன்ஸ்டால் பண்ணணும், இந்த 2007 சாஃப்ட்வேர். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் 2007 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கூடிய சீக்கிரமாகவே ஹையர் வெர்ஷனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஆட்டோகேடை கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷோ மோர் அப்படின்னு இருக்கும். ஷோ மோரை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜாயினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் ஆகிடும். பார்த்து அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது என்ன டவுட் இருந்துச்சோ அந்த டவுட்டை நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாவோ இல்லை ஆடியோ மெசேஜாவோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு கமெண்ட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.